என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டெல்லி டு தமிழ்நாடு, மாநில அரசியலுக்கு திரும்பும் கனிமொழி. தாவேகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஸ்கெட்ச். என்ன நடக்கிறது திமுக வட்டாரத்தில்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திமுக எம்பி கனிமொழி தமிழக அரசியலுக்கு திரும்ப முடிவு செஞ்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக அரசியலுக்கு வர நினைச்ச கனிமொழியை இப்போ ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே கூப்பிட்டு இருக்கிறாங்க. இதனால கூடிய விரைவில் ஸ்டாலின், உதயநிதி மற்றும் கனிமொழி ஆகிய 3 பேருமே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. சட்டசபை தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்குது. 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தை உடைச்சி தமிழக வெற்றி கழகம் புதிய ஆட்சியை அமைச்சிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவை அடிமட்டத்திலிருந்து மறுபடியும் பலப்படுத்த அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ரொம்ப தீவிரமா களமிறங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே கனிமொழி தமிழக அரசியல் பக்கம் கவனத்தை திரும்ப முடிவு செஞ்சிருந்தாங்க. அப்போ ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 2 பேருமே அதை பெருசா விரும்பல. ஆனா தாவேக பக்கம் போன பெண்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதனால கனிமொழி மூலமா பெண்களை திமுக பக்கம் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலினும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி கனிமொழியுடைய வீட்டுல உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் இவங்க எல்லாருமே ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையிலேயே கனிமொழிய மாநில அரசுக்கு கொண்டு வரக்கூடிய முடிவு கிட்டத்தட்ட எடுக்கப்பட்டுச்சு. இதுடைய காரணமாவே உடனடியா கனிமொழி பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணிக்க தொடங்கி இருக்கிறாங்க. டெல்லி அரசியலிருந்து தன்னுடைய கவனத்தை முழுவதுமா தமிழகம் பக்கம் திருப்பி மாநில அரசியல்ல தீவிர பங்காற்ற கனிமொழி திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக ரொம்ப கூடிய விரைவிலேயே அவங்க தமிழகம் தழுவிய பிரம்மாண்ட அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்குது. ஸ்டாலின், உதயநிதி மற்றும் கனிமொழி 3 பேரும் பயணிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. 2026 தேர்தல் முடிவுகள்ல திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில பின்னடைவை சந்திச்சதுல இருந்து ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களுமே கடுமையான அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இந்த இக்கட்டான காலகட்டத்துல தொண்டர்களுக்கு இடையில புதுசா ஒரு எழுச்சியை ஏற்படுத்துறதுக்காகவும் தொய்வடைஞ்சு போயிருக்கிற முகாமை சீரமைக்கவும் கனிமொழிக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. இனி பெரும்பாலான நாட்களை தமிழகத்துலதான் செலவிட்டு மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்திச்சு குறைகளை கேட்கறதுக்கு கனிமொழி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அரசுக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஹனிமூன் பீரியட் முடிகிறதுக்குள்ள திமுக தன்னுடைய உட்கட்சி பூசல்களை தீர்க்க முடிவு செஞ்சிருக்குது. இதுக்காக ஸ்டாலின் அமைச்சிருக்கக்கூடிய தேர்தல் தோல்வி பரிசீலனை குழுக்களோட இணைஞ்சு கனிமொழியும் நேரடியா பல மாவட்டங்களுக்கு போய் ரகசிய தரவுகளை சேகரிக்க இருக்கிறாங்க. கனிமொழியுடைய தமிழக அரசியல் வருக தாவேக அரசுக்கு மிகப்பெரிய அரசியல் குடைச்சலை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.